Good evening, students. Good evening, ma'am. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்துட்டோம்ல நேற்று. Yes, ma'am. நான் ஸ்லைட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க 2 பேருமே. ஸோ இப்போ வந்து நம்ம வயர் ஃப்ரேமிங்கே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் நம்ம வந்து யூஎக்ஸ் ஆடிட் என்ன லெவலில் நீங்கள் 2 பேரும் பண்ணியிருக்கீங்கிறத அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஆடிட் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ரீடிசைன் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி வி கேன் மூவ் அஹெட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு வயர் ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபிக்மா லைக் கேன்வாஸ் நான் என்னங்கிறது சொன்னேன். ஃப்ரேம் ஒன்று வந்து டெஸ்க்டாப் மாதிரி க்ரியேட் பண்ணணும், இன்னொன்று வந்து ஃபோனுக்கு பண்ணுறதுனா ஃபோனோட ஃப்ரேமை செலக்ட் பண்ணி அதில் க்ரியேட் பண்ணுவோம். அதில் தான் வந்து நம்ம எல்லா டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் தென் ஓப்பனிங் ஃபிக்மா இதில் வந்து ஒரு தனியாக ஒரு இப்போ வந்து இந்த ஆப்பில் இந்த இடத்துல லேயர்ஸ் எல்லாம் இருக்கா, அது லேயர்ஸ் பேனலில் எல்லா டிசைன் எலிமெண்ட்ஸுமே இருக்கும். லைக் இட் குட் பி த டெக்ஸ்ட். இதை மட்டும் நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல தெரியும். இது இன்னொரு டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இந்த லேயர்ஸ் பேனலில் பார்க்க முடியும். அண்ட் கலர்ஸ்க்கு இந்த ஷேப்ஸு ஒரு என்ன நம்ம இதில் ஆட் பண்ணியிருந்தாலுமே எல்லாமே வந்து நம்ம இந்த லேயர்ஸ் பேனலில் தான் பார்க்க முடியும். அண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லைக் இந்த எலிமெண்ட் இதையும் ரெண்டுத்தையுமே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணணுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே குரூப்பாக க்ரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்போ குரூப் ஆல்ரெடி குரூப்பாக இருந்துச்சுன்னா அன்குரூப் பண்ண முடியும் அண்ட் குரூப்பாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் வந்து கட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து டூல்ஸ் பேனல். ஸோ இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா வில் கெட் த டூல்ஸ் பேனல் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர்ஸ் பேனல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக
இந்த பேஜ் பின்னாடி இருக்க கலர் மாற்றணும் அப்படின்னா we can just make it to dark or light according to our convenience. அண்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த இடத்துல தான் நம்ம டைப்போகிராஃபி எல்லாமே இந்த டூல்ஸ் பேனலில் தான் பார்க்க முடியும். அண்ட் என்ன ஃபாண்ட் மாற்றலாங்கிறது இதிலே பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் வெயிட்டு எல்லாமே மாற்றுறதுக்கு இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது வந்து இந்த டெக்ஸ்ட்டு லைன் ஹைட் மாற்றணும். லைக் நிறையா இந்த மாதிரி 3 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லைன் ஹைட் மாற்றி பார்க்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டெஸ்ட் அண்ட் சி இப்போ லைன் ஹைட் நம்ம மாற்றினா எவ்வளோ லைன் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இது நிறையா இருக்குது, இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ இப்போ வந்து இதையே செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ அப்படின்னு டைப்பே பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். அண்ட் இந்த ஃபாண்ட் வந்து 20 இருக்குது. அப்போது இது வந்து லெட்டர் ஸ்பேஸிங், ஒரு லெட்டருக்கும் நடுவில் ஸ்பேஸ் வருது, அது தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ அது 0%லேயே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா we can just change the color or we can make it in a gradient style, which means linear கலரான கூட நம்ம மாற்றிக்கலாம். 2 கலர் ஆட் பண்ணி, இல்லை எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் we can just add it. ஓகே, 3 கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜ் மாதிரி கூட we can just place it, ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து இமேஜ் இருக்க மாதிரி இருக்கும். it may not be seen. ஆனால் இது எல்லாமே வந்து இந்த டூல்ஸ் பேனலில் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் அதர் தேன் தட் வேறு என்னென்னலாம் இருக்குது டூல்ஸ்லன்னு பார்த்தா ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணி அதான் இந்த லைனிங் ஒன்று இன்னொரு கலரில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரோக். இது எதில் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், லைக் ஷேப்ஸில் கூட க்ரியேட் பண்ணலாம். அண்ட் we can even export it. லைக் நமக்கு வந்து பிஎன்ஜியாக வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். I'm sharing the link once again. ஸோ யூஸ்வலாக இது எல்லாமே வந்து இந்த டூல்ஸ் பேனலில் இருக்கும். அண்ட் இது போக நம்ம வந்து ஒன் ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா அதுக்கு ப்ரோட்டோடைப் பண்ணுவோம், அதுவுமே டூல்ஸ் பேனலில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி we can do it in prototype. Other than that, we have the properties panel in which we can see the selected elements. அதுக்கப்புறமா we can do the wireframe. லைக் ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா F ப்ரெஸ் பண்ணாலே we can create the frame. or F நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன் and I'm creating the frame. So same like that you can do, or you can just click here and then draw a frame. பட் அந்த மாதிரி ஃப்ரேம் நம்ம தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி டிவைஸ் சைஸ் வேணுமோ அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதனால் இதிலேருந்து தான் ஃப்ரேம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரேமோட சைஸே. அண்ட் செட் டிவைஸ் டைமென்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து டிவைஸ் இப்போ வந்து iPhone 16 Pro எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து மார்ஜின் செட் பண்ணணும். I'm not sure if I've already told you this, but I'm just repeating it once again. இதில் வந்து 16 இருக்கான்னு பார்க்கணும். மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ரூலரில் 17 இருக்குது. We can make it 16 because that is the guideline set in material design. Okay. அதே மாதிரி we have to do for both the sides. And then what else are we having? We are having the layout grid. ஸோ நம்ம layout grid கூட enable பண்ணிக்கலாம். How are we doing it? Right? இப்போ வந்து இந்த லேஅவுட் கைடு கிளிக் பண்ண உடனே நமக்கு காலம்ஸாக வேணும்னா காலம்ஸு இல்லை ரோஸ். இதில் வந்து மார்ஜின் போயிட்டு 16 பிக்சல்ஸ் கொடுத்துட்டா 16 கேப் ரெண்டுத்துக்கும் வந்துடும். ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த ரூலர்ஸ் கூட தேவை இருக்காது.
ரூலர்ஸ் எடுத்துடலாம், வெறுமனே இது மட்டும் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஒன்லி இன் திஸ் பார்ட், நாட் இன் த எண்ட். அதுக்காக தான் இந்த மாதிரி லேஅவுட் கைடும் நம்ம செட் பண்ணுறது, கிரிட்டு. அண்ட் ஆல்சோ பேப்பர் ஸ்கெட்சஸ் நம்ம வந்து பேப்பர் பெனில் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஃபிக்மாவில் இன்க்ளூட் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜ் எப்படி ட்ராப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா யூ கேன் யூஸ் த ஃபிக்மா மிரர். லைக் எல்லாருமே 2 பேருமே வந்து நீங்கள் ஃபிக்மா ஆப்பை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேட் நீங்கள் என்ன ஒர்க் இதில் பண்ணுறீங்களோ, மொபைல் ஸ்க்ரீன் எடிட் இதில் பண்ணுறீங்கல்ல, அது வந்து உங்களோட ஃபிக்மா மிரர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எப்படி என்ன ஐக்கன்ஸ் சைஸ் என்ன மாதிரி இருக்குது அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து ஃபோன்லேயே பார்க்க முடியும். ஆஃப்டர் தட் கம்ஸ் த பிளேஸ்மெண்ட். லைக் பேக்ரவுண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கணுமா, அது எப்படி வந்து பேக்ரவுண்டை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் ரெஃபரன்ஸ் லேயர் எப்படி லைக் இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது பேக்கில் இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா bring to front அது கொடுத்துட்டா we can bring it to front. And you can create shapes. You know how to create shapes, right? நம்ம இப்போ வந்து பார்த்தோம் எப்படி ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுங்கிறது. After that comes the grid styles. இந்த மாதிரி columns, rows, we can create grids however we want. ஸோ எப்போவுமே வந்து கிரிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். வியூ ரிக்வெஸ்ட்டே இல்லையா? ஓகே, அப்ரூவ் கொடுத்துட்டேன். Now you will be able to access Abhirami. Okay, ma'am. ஸோ வந்து வெப்சைட் நம்ம டிசைன் பண்ணுறோமோ இல்லை ஆப் டிசைன் பண்ணுறோமோ we will have to use this column grid style. அதனால் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸிங் விடணும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் மோஸ்ட்டாகவே வந்து 8 4 மல்டிபிள்ஸில் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். 4 8 அது மாதிரி தான் ஸ்பேஸிங் எப்போவுமே இருக்கணும். ஸ்பேஸிங் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு சைஸு எல்லாமே வந்து அந்த 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வயர் ஃப்ரேம்லேயுமே க்ரியேட் பண்ணணும். சிந்து, ஆர் யூ லிசனிங்? சிந்து, கேட்கல. ஸோ நம்ம வந்து நேற்று இந்த இது பார்த்தோம்ல, எப்படி உங்களோட அசைன்மெண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டா? Can you walk through this? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கங்கிறத சொல்லுங்கள், தமிழ்லேயே சொல்லுங்கள்.
கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்? காசு வச்சுருந்தா அப்போ ஏன் இப்போ நான் கஷ்டப்பட்டு டீச் பண்ணிட்டு இருக்கிறத லிசன் பண்ணலைன்னா அப்புறம் ஏன் இருக்கீங்க கிளாஸில்? Yes, ma'am. Work through this. இன்ட்ரெஸ்டோடு தானே ஜாயின் பண்ணீங்க? மேம் நான் இன்னும் அதை எடுக்கல மேம். 1 second மேம். இது வந்து உங்களோட அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீங்களாம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாபில் ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம பே பண்ணியிருக்கோன்னா அதுக்கேற்றதை நம்ம எடுத்துக்கணும். அதில் இருக்க பெனிஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இது படிக்கவே Okay, ma'am. தேவையில்லையே. ம் மேம் இங்க ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு மேம். மேபி அவளுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க வந்து 29 டீச்சர் மேம். ம் ஓகே. கியூரியாசிட்டியில வந்து அவங்க திங்க் பண்றது வந்து trying to understand its purpose and value, evaluating the relevant student needs, comparing with alternative, considering commandment. அதுல வந்துட்டு அவங்களோட வேல்யூ அண்ட் ம் ஹலோ. நெட்வொர்க் கிடைக்கலையா? நான் பேசுகிறது கேட்குதா? அபிராமி உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? எஸ் மேம். Ma'am, are you hear my voice? Yeah, I can hear your voice.
ஓகே. அண்ட் என்கேஜ்மெண்ட்ல வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, செக்கிங் இஃப் தி லிஸ்ட். ஒன் செகண்ட் மேம். அதுல வந்துட்டு அவங்களோட டிஃபிகல்டிஸ் அண்ட் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவங்களோட எரர் கரெக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து திங்க் பண்றாங்க மேம். அண்ட் அது வந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் அந்த என்ஜாய்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படின்றத திங்க் பண்றாங்க. அப்புறம் மோட்டிவேஷன்ல வந்துட்டு ஆன்டிசிபேட்டிங் பேஜஸ் பாயிண்ட்ஸஸ் ஆர் சர்டிஃபிகேட். அவங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ரிஃப்ளெக்டிங் ஆன் பர்சனல் ப்ராக்ரஸ் அண்ட் க்ரோத். அவங்களோட அவங்களோட மோட்டிவேஷன் அப்புறம் அவங்களோட க்ரோத்தை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, அதை திங்க் பண்றாங்க. ஃபீலிங் என்கரேஜ்ட் அண்ட் மோட்டிவேட்டட் டு கீப். இது வந்து நம்மளை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றத திங்க் பண்றாங்க. கன்சிடரிங் டேக்கிங் ஆன் அதுல இருக்க டிஃபிகல்ட்டான லெசன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்மளால இன்னும் வந்துட்டு மேல அதை கொண்டு போக முடியுமா அப்படின்றத யோசிக்கிறாங்க. க்ரோத்ல வந்து ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்துட்டு அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, எவாலுவேட்டிங் தேர் ப்ராக்ரஸ் ஃபார் நெக்ஸ்ட். அவங்களோட க்ரோத்துக்கும் அவங்களோட ஸ்கில் அப்படின்னு அதை வந்துட்டு வேல்யூ பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கான வாய்ப்பு, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு அவங்க வந்து தேடுறாங்க. அந்த மாதிரி ரிஃப்ளெக்டிங் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அவங்களோட ஸ்கில் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு பார்க்கறாங்க, இதனால நம்மளுக்கு வந்து யூஸ் இருக்கா அப்படின்னு. அப்புறம் டூயிங்ல வந்துட்டு கியூரியாசிட்டில யூசர் செக்ஸ் லீடர் போர்ட்ஸ் பேட்சஸ் contents or challenges, understand how competition scoring works, mentally catches their own. அந்த யூசர் வந்து அந்த பேட்ச் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சவாலா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மேம். அப்புறம் காம்படிட்டர்ஸ் வந்து அதுல வந்துட்டு வேல்யூ அப்படின்றது இருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து சர்ச் பண்ணி பாக்குறது மேம். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வந்து டெட்லைன்ஸ் அந்த இதை வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்றத பாக்குறது மேம். ஓகே. ஆஃப்டர் லேர்னிங் எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து இம்ப்ரெஷன்ல ஆஃப்டர் லேர்னிங் அபவுட் a new app or tool, you start using it and testing its features, understanding a concept in a course, to do exercise projects to apply it. அவங்க வந்து ஒரு புதிய ஆப் அல்லது புதிய டூல் வந்துட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்றத வந்துட்டு அவங்க சர்ச் பண்ணி பாக்குறது மேம். அப்புறம் ஒரு நிமிஷம், இப்போ வந்து நீங்கள் இது ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல, இப்போ நீங்கள் தானே இது பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்களை இது ஃபுல்லாகவே இது மட்டும் கேட்க மாட்டாங்க, ஃபுல் கேஸ் ஸ்டடியே அவங்க வந்து உங்களை கோ த்ரூ பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, என்ன ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறது நீங்களாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எப்படி ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. அப்போ ஓவராலாக ஷார்ட்டாக எப்படி சொல்லுவீங்கிறத தான் நம்ம சொல்லணும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல்.
ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ். அப்போ வந்து இந்த டீச்சர் லைக் 29 இயர்ஸ் இருக்க டீச்சர் பிரியதர்ஷினிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, அவேர் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருதுங்கிறது வந்து நம்ம இதில் சொல்லணும். அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் தெரிய வருது. அண்ட் இதில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேபி அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்களோட கொலீக்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆப்பை பற்றி தெரிய வருது. தெரிஞ்சக்கப்புறமா அவங்க வந்து அந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. லைக் அதில் வந்து அட்டெண்டன்ஸ் பார்க்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ரஸ் என்னங்கிறது ட்ராக் பண்ண முடியும், இப்படிங்கிற இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட தாட்ஸ் அந்த டைமில் என்ன மாதிரி இருக்குது, அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, இதெல்லாம் படித்த உடனே அவங்க வந்து இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணேன்னா என்னோடய டைம் சேவ் பண்ணிக்க முடியும், நான் வந்து ஈஸியாகவே லெக்சர் க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டாஸ்க் கொடுக்கணுங்கிறது வந்து எனக்கு ஈஸியாக நோட் பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல நீங்கள் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு என்ன இருக்குது, லைக் அவங்களுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. லைக் நிறையா டீச்சர்ஸ் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் கிடச்சிருக்கு, அவங்களால ஈஸியாகவே நிறைய விஷயம் பண்ண முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஸோ இது அவேர்னஸ் கிடச்சிருச்சு. லைக் இந்த மாதிரி ஆப் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் அவங்களோட கோல் என்னவாக இருக்குது, இந்த ஆப் வந்து அவங்களோட டீச்சிங் ஸ்டைலுக்கும் அவங்களோட தேவைக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது வந்து அவங்களோட கோல். ஸோ அதுதான் அவங்க கோல். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ட்ரையல் பண்ணி பார்க்கலாம், இல்லை டெமோவாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் அப் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க எடுக்கிற ஸ்டெப் ஆர் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது. அண்ட் கரண்ட் மெத்தட்ஸோடு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. லைக் ஸ்ப்ரெட்ஷீட்டோடு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பு, இல்லை வேறு ஏதாவது ஆப்போடு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து அவங்க என்னென்ன ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்டேஜில் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அவங்க அந்த டைமில் என்ன மாதிரி யோசிப்பாங்க, இது ஈஸியாக இருக்கா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஈஸியாக இருக்குமா அப்படின்லாம் யோசித்து பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, யூஸ் பண்ணி செட் ஆகுதா இல்லையாங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட், லைக் அந்த ஆக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பை, ரியல் ஸ்டூடெண்ட்ஸோடையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அதுலேயே வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து இன்வைட் கோடு, இப்போ நான் வந்து கூகுள் மீட்டில் இருக்க கோட் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி அதுலேயும் இன்வைட் கோடை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதில் என்ன டூயிங் வரும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணுறது, இவங்க வந்து டாஸ்க்கு அனுப்புறது, இப்போ நம்ம கூகுள் ஷீட்டில் வந்து டாஸ்க்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆப்லேயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிற ஆக்ஷன்ஸில் வரும். அண்ட் இந்த டைமில் அவங்களோட தாட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், இந்த ஆப்பை வச்சு அதனால் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியுது எல்லா கண்டென்ட்டையுமே, ஸ்டூடெண்ட்ஸும் என்கேஜிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க யோசிப்பாங்க இந்த ஸ்டேஜில். அண்ட் மோட்டிவேஷன், ஸோ அவங்களால வந்து அட்வான்டேஜஸை ரியலாக பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மோட்டிவேட்டடாக இருக்காங்க அண்ட் அவங்களால வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, பேரண்ட்ஸ் கிட்டேருந்தும் வந்திருக்கு. ஸோ 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட்ஸை டைமுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து மோட்டிவேஷனில் நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக அவங்கள ஒரு பெட்டர் டீச்சராக ஃபீல் பண்ண வைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா க்ரோத்து, ஸோ இதையே வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்பையே எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுலேயே வந்து லெசன் பிளான் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது ஆக்ஷன்ஸில் வரும். இதுதான் ஒரு என்டையர் ஜேர்னி. லைக் ஒரு டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, ஷீ இஸ் கெட்டிங் அவேர், அண்ட் தென் அதுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, அண்ட் தென் அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு, அதனால் அதை கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல நம்ம கன்வே பண்ணணும். ஓகே மேம்.
உன்னோட ஒன்று எல்லாமே வந்து ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அவேர்னஸ்லேருந்து எக்ஸ்ப்ளரேஷன், என்கேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகே மேம். அப்புறம் என்னோட லேப்டாப்ல வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி கிளாஸ் பிளான் பண்ணும்போதுக்கு என்னோட ஆடியோ உங்களுக்கு வந்து ஆடியபிளாவே இல்லை மேம். அதனால தான் மேம் ஃபோனில் சேஞ்ச் பண்ண லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஆனால் நீங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா எனக்கும் அப்புறம் சொல்லித் தரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கற்றுக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, அது பே பண்ணதோட வேல்யூ, அதில் அந்த டைம்குள்ளே நம்ம கற்றுக்கணும், எல்லாமே தெரியும்ல. நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா படிக்காமல் இருக்கலாம், கற்றுக்காமல் இருக்கலாம். இப்போ ஸ்கூல் கிடையாது, இது வந்து நம்ம கரியருக்காக தானே பண்ணுறோம். எஸ் மேம். சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த சேஞ்சஸ்லாம் முடிச்சிருங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரியுதுல? இது வந்து ஆட்டோ ஹைட்டில் இருக்கணும். பேராகிராஃப்னால் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோ வித்திலே இருக்கலாம். ஓகே மேம். அண்ட் இதெல்லாம் அலைன்மெண்ட்டு கரெக்டாக இந்த ரூலர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பேஸிங் எல்லாம் கம்மி பண்ணி அரேஞ்ச் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுங்க. யூஎக்ஸ் ஆடிட் நாளைக்கு கூட ஆரம்பிச்சுக்கலாம். பட் ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ்ஸாவது இருக்கணும் ஒரு நாளைக்கும் நமக்கு கிளாஸில். மேம் நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அந்த லெட்டர்ஸ்லாம் ஒரே ஃபாண்ட்ல இருக்கணும் மேம். ஃபாண்ட் இருக்கணும். ஓகே. அப்புறம் இதுவும் சொன்னேனே, ஆட்டோ ஹைட்டில் மாற்றணும் அப்படின்னு பேராகிராஃபாக இருந்தா. ஓகே மேம், இன்னைக்கு மாற்றி. இப்போ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொன்றும் டார்கெட் ஆடியன்ஸ் தான். அப்போ எல்லாத்துக்கும் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே மேம். ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்தாலே புல்லட் பாயிண்ட் ஆட் ஆகிடும். அந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பார்க்கும்போது கிளியராக தெரியணும்ல யார் யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு, அதுக்காக. ஓகே மேம். இப்போ இதில் வந்து நிறைய இங்கே ஸ்பேஸிங் இருக்குது, அதனால் நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அப்ரோச் எடுத்து கீழே வச்சிடலாம். ஸோ ஸ்பேஸிங் இங்கே கம்மியாகும். இதெல்லாம் மாற்றணும். இன்னும் நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றலை. ஓகேவா? ஸோ இது மட்டும் இதை மாற்றுங்க. இந்த ஸ்பேஸிங் லைக் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், அண்ட் கம்மா இருக்கக்கூடாது இந்த நம்பர்ஸ்க்கு. ஓகே மேம். கொஷின்ஸ்க்கு கொஞ்சம் போல்டு டெக்ஸ்ட்டில் கொடுத்தா ஹைலைட்டடாக தெரியும் கொஷின் எது ஆன்சர் எது அப்படிங்கிறது. அதனால் அதுக்கு ஹைலைட்டடாக கொடுக்கணும். அது போக இதுக்கு வந்து 11 to 15 இயர்ஸ் என்ன கலர் டினோட் ஆகுது இந்த சார்ட்டில் அப்படிங்கிற கலரும் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? இந்த இடத்துல போயிட்டு எலிப்ஸை கிளிக் பண்ணி அந்த கலரை பிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபில் போயிட்டு இந்த சாம்பிள் கலர் பிக்கரை சூஸ் பண்ணி இந்த கலர் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். சிந்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அட்டென்ட் பண்ணுங்கள். 2 அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்று லேப்டாப்பில் மியூட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஃபைலில் மட்டும் இருக்கணும். இன்னொன்று நீங்கள் ஃபோனில் வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அப்படியே பேசிக்கோங்க. அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணிக்கோங்க. வெறும் இது ஒர்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகே மேம். Control D கொடுத்தா டூப்ளிகேட் ஆகிடும்.
டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த கலர் என்ன, ஸோ எவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கலர் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேம்மா. அபிராமி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களோட கேஸ் ஸ்டடியில்? நோ மேம். ஓகே. யூஎக்ஸ் ஆடிட் ஸ்டார்ட் மேம் பண்ணிட்டீங்களா? வயர் ஃப்ரேம் வயர் ஃப்ரேமில் மேம் அது வந்து சொல்லுங்கள். நான் ஒன்று பண்ணேன் மேம். நான் ஒன்று பண்ணேன் மேம். அது கரெக்டான்னு மட்டும் இதுவா? பார்த்தீங்கன்னா ஓகே. வந்து இதில் கரெக்டாக நம்ம வந்து அந்த கிரிட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸிங் எல்லாமே அந்த ஸ்பேஸிங் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஆப்ஷன் ஒரு ஆல்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தா 18.53 இருக்குது. அதனால் 16 வச்சுக்கலாம். பட் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் லைன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்குது. பட் இது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பேஜாக வைக்கணும்னு நினச்சிங்களா? இது என்ன பேஜ் ஆக்சுவலாக? மேம் கீழே ஆப்ஷன்ஸில் ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன் மேம் ஹோம் பேஜில். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபுட் ஆப்ஷன்ஸ் வரும். கேட்டகரிஸ் யோசிச்சு பண்ணுங்க. கேட்டகரிஸா? இப்போ இது வடை, உப்மா, சப்பாத்தி, பொங்கல் இதெல்லாம் வந்து ஃபுட்டு. ஓகே. ஃப்ரெஷ் ஜூஸ்னால் அது என்ன ஜூஸ்? ஏதாவது பர்டிகுலர் ஜூஸ் தானே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ். இது ஒரு காமனான ஐட்டம். ஸ்நாக்ஸும் காமனான ஐட்டம். அப்படி வராதில்ல? ஒன்று ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் தான் போகணும், இல்லை காமனான ஐட்டம்ஸாக போகணும். ஓகே மேம், நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன் மேம். அப்படி வந்து நீங்கள் காமனான ஐட்டம்ஸும் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேபி அதுக்கு வேறு லே அவுட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா அந்த சிப்பு யூஐயில் வந்து இருக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த காமன் ஐட்டம்ஸ்க்கு நேம் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வச்சுட்டு சிப் மாதிரி மேலே க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து காமனான ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸை கீழே இந்த மாதிரி லே அவுட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். லே அவுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், வேறு மாதிரி லே அவுட்டு. அப்புறம் இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெஜ் மீல்ஸும் பின்னாடி இருக்க ரெக்டாங்கிளையும் கிளிக் பண்ணி இது யூஸ் ஆட்டோ லே அவுட்னா இந்த சைடில் இருக்கிறதுல வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் அதுலேயே ப்ளேஸ் ஆகிடும். அண்ட் இதையும் பின்னாடி இருக்கிறதையும் இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட்டோ லே அவுட் போட்டது ரெண்டுத்தையுமே வந்து ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ லே அவுட் கிளிக் பண்ணால் வரல. ஓகே, அப்போ நம்ம வந்து இது வந்து குரூப் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் ஆகிடுச்சு. அதனால் இதை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கார்டு இமேஜ் தானே மாற்றினீங்க, அதனால் அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணாமல் அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து இதுக்கு பார்த்தா 19 இருக்குது ஸ்பேஸிங்கு, இங்கேருந்து இங்கே பார்த்தா 23 இருக்குது ஸ்பேஸிங். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், டிஃப்ரென்சஸ் இருக்காது. எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான ஸ்பேஸிங் இருக்கும், 32 32ன்னு. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே ஒரே அளவுக்கு ஸ்பேஸிங் இருக்கணும். ரூலர் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பேஸிங் டிஃப்ரென்சஸ் நீங்கள் இருக்குது இதில் அப்படின்னு.
அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கார்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் இதுக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்கணும் எதை பற்றி அப்படின்னு. நீங்கள் வந்து கீழேயே நேவிகேஷன் பாரில் இது ஃபுட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை காமிச்சா கூட ஒரு டைட்டில் இதுலேயும் இருக்கணும். அது ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் இருக்காதுல்ல எப்போவுமே, அது என்ன அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரியணும். இல்லைன்னா வெஜ் மீல்ஸ்னு போட்டுட்டு அது கிளிக்கபிளாகவும் காட்டணும், எவ்வளோ ஐட்டம்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது காட்டலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் பர்டிகுலர் ஐட்டம் அதையும் காட்டலாம். அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது டீ காஃபி வந்து ஃப்ரெஷ் ஜூஸோட, ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக், இது ஜென்ரல். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும். பட் குட், இந்த சைடு மார்ஜின் ஸ்பேஸிங்கெல்லாம் கரெக்டாக விட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் ட்ரைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. அந்த சேஞ்சஸ் மேக் பண்ணுறீங்களா? பண்ணிடுறேன் மேம். ஓகே. மற்ற ஆப்லாம் பாருங்கள். இஃப் இட்ஸ் பாசிபிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்பை இப்போ காம்படிட்டர் எடுத்தீங்கல்ல, அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, உண்மையான ஆப் எப்படி இருக்கும், அதை விட கரெக்டாக ஸ்பேஸிங்லாம் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த ஆப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபிக்மாவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து, நீங்களும் ட்ரை பண்ணி ஓகே பார்க்கலாம். மேம். ஓகே மேம். ஓகே, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.